அன்பர்களே, சாஸ்திரமும் செடி வளர்ப்பும் என்ற சில தகவல்களை தருகிறேன். பொதுவாக சந்திரன் உங்களுக்கு நீண்ட தூரம் வெளிநாடு போக வேண்டும் அல்லது வேலைவாய்ப்பு போன்றவருக்கு வேண்டுமென்றால் இதேபோல் நீங்கள் அடுக்கு செம்பருத்தி வெள்ளை நிறத்தில் உள்ள செடியை வளர்க்கலாம். வளர்த்தால் உடனடி லாபம் கிடைக்கும். அதேபோல் சூரியன் பால்பட்டு இருந்தால், சூரியன் துலாத்தில் இருந்தாலோ மகரம் கும்பத்தில் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் நித்திய கல்யாண செடியை வளர்த்தால் கூட அது தினம் தினம் பூப்பதால் உண்மையிலே நல்ல வேலைவாய்ப்புக்கும் அரசு சார்ந்த பல உதவிகளுக்கும் இந்த இந்த நித்திய கல்யாணம் வேலை செய்யும். அதேபோல் கற்பூரவல்லி நீண்ட நாள் தொண்டைவலி அது இது என்று பல கஷ்டங்கள் இருக்கும் பொழுது இந்த கற்பூரவல்லி வளர்த்தாலே அந்த மனம் வீடு போகிறது அதனுடைய சிகிச்சை கிடைக்கும். அது மாதிரி சனி திசையில் இதைப்போல் சனி பகவானுக்கு உள்ள மலரோடு வளர்த்தால் கூட சனியினுடைய தோஷம் உங்களுக்கு போகும். அப்போ வேம்பு செவ்வாய்க்கிழமை வேம்பு வளர்த்தி இதுக்கு தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகளாக இந்த வேப்பம் வளர்த்தால் போகும். ஆகவே அதேபோல் நீண்ட நாள் கல்யாணம் நடக்கவில்லை, மங்களகரமான எது நடக்க சிறு வாழை வழங்கு. பெரிய வாழை இல்லாவிட்டாலும் சிறு வாழை என்று கடைகளில் வளர்க்க அந்த சிறு வாழையில் வளர்த்தால் கூட நல்லது நடக்கும். அதுபோல் நீண்ட நாள் ஆரோக்கிய குறைகளுக்கு கூட நீங்கள் சோத்துக்கு இந்த கத்தாழை செடி வளர்க்கும் பொழுது அதனுடைய நன்மைகள் வானளாவ பஞ்சபூத அமைப்பினால் அது உள்வாங்கி வைத்திருக்கும் நீரே இதாகும். கற்பூரவல்லி மதுபோட்டு பிரண்டை வளர்க்கலாம். பிரண்டை வளர்த்தால் கூட உங்களுக்கு சர்வ ரோகத்திற்கு உள்ள கெடுதலை போகும். ஆக இப்படிப்பட்ட செடிகளை நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற வளர்த்தால் கூட உங்களுக்கு சுபிட்சத்தை சுலபமாக அடையலாம். அதற்கான இதை செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுதான் வெள்ளை அடுக்கு செம்பருத்தி. நன்றி, வணக்கம். இதுதான் கொடி பிரண்டை என்பது. இதை கூட சிறிதாக இருந்தால் கூட பிரண்டை நாள்பட்ட பூமியை நோக்கி செல்வதால் இது பூமியை நோக்கி செல்வதால் பூமி சார்ந்த பல நன்மைகளுக்கு இந்த பிரண்டை நமக்கு வழிநடத்தும். அந்த ஜோதிட அபிமான்களே, இந்த பெங்ஷி அமைப்பு, அதாவது வீட்டில் இருளும் ஒளியும் சமசீராக அமைந்தால்தான் அந்த வீடு சுபிட்சமாக ஆகப்படும். ஆகவே இதை போன்ற வட்டங்களை நம்ம வீட்டில் வைத்து கொண்டால் கூட அது படிப்படியாக நம்ம வீட்டில் உள்ள குறைகளை அப்படியே அகற்றுவதை பார்க்கலாம். நீங்களும் முயற்சித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.